நேயர்களுக்கு வணக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஆமாங்க, நேற்றைய தினத்துல திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி சொல்றதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போனார். போன போக்குல துரை வைகோ அவர் என்ன பண்ணாரு, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியா இருக்கிறாரு. முதலமைச்சர் வரும்பொழுது சரி ஓகே சால்வை போடுறாரு, மரியாதை செலுத்துறாருன்னா சரி ஒரு அரசியல் நாகரிகம் அடுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், கடந்துட்டு போயிடலாம். ஆனா கையோட ஒரு பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு, துரதிருஷ்டவசமா நான் என்ன பண்ணிட்டேன், மதிமுக தெரிஞ்சோ தெரியாமையோ உதயசூரியன் சின்னத்துல நின்னுருச்சு. இப்ப எங்களால தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, பொறாமையின் வெளிப்பாடு, வைத்தறிச்சலின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாவேகா திமுக கூட்டணியில இருந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்த விசிகாவுக்கு அமைச்சர் பதவி, ஐயுமேலுக்கு அமைச்சர் பதவி, காங்கிரஸுக்கு அமைச்சர் பதவி. அப்போ நம்ம மட்டும் நான் இழிச்சவாயினா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் துரை வைகோ பேச்சு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திமுக கூட்டணியில சுயேட்சை சின்னத்துல நம்ம நின்று இருந்தோம்னா நம்மளும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கலாம், அதிகாரம் பெற்றிருக்கலாம். இப்படின்ற விஷயத்தை தான் துரை வைகோ அவர்கள் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ தாவேகா அரசுக்கு ஆதரவா இருக்கிற விசிகா, ஐயுமேல், காங்கிரஸ் போன்றவர்கள்லாம் அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப மதிமுகவுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புகைச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதே விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றுக் கொண்ட பிறகு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திக்கும் பொழுது வைகோ வீட்டுக்கு போகும்பொழுது அப்படி சந்தோஷப்பட்டார் வைகோ அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு ஆற தழுவினார். அப்பவே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஆனால் இதே வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது கலைஞர் இறப்புக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் இருக்கிற இடத்துல இருந்து நான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா இருப்பேன், நான் பார்த்துப்பேன், கலைஞர் இடத்துல இருந்து நான் திமுகவையும் மு.க. ஸ்டாலினும் நான் பார்த்துப்பேன், அந்த அளவுக்கு நான் உறுதுணையா இருப்பேன், திமுக கூட்டணியிலிருந்து விலக மாட்டேன் சொன்னவர் திரு ஐயா வைகோ அவர்கள். ஆனா இன்னைக்கு அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துப்போம், இப்போ திமுக கூட்டணி அதிக பெரும்பான்மை இடம் பெற்று ஆட்சி அமைச்சிருந்ததா துரை வைகோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? விசிக இப்படி போயிருக்குமா, கம்யூனிஸ்ட் இப்படி போயிருக்குமா, காங்கிரஸ் போயிருக்குமா, ஐயுமேல் இப்படி போயிருக்குமா, இல்ல துரை வைகோ தான் இப்படி பேசியிருப்பாரா? ஏன்னா இங்க அரசியல் நிலைப்பாடுன்றது ஒரு வேற மாதிரி மாறிடுச்சு. அதனால நீங்க இந்த ஒரு ஆலமரத்தின் நிழல்ல இருந்துதான் இவ்வளவு வெற்றிகள் நீங்க கண்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வேற ஒருத்தவங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எட்டி உதைச்சிட்டு போறீங்களா? இது எந்த விதத்துக்கு நியாயம்? இதை குறித்து தான் முன்னாள் திமுக நிர்வாகியும் இப்போ பாஜக பொறுப்புல இருக்கிற KS ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் அப்பவே சொன்னேன் மதிமுகவை நம்பாதீங்க, இவங்க உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு என் பதவியே நீங்க என்ன பண்ணீங்க, பறிச்சிங்க. அதுக்கு நீங்க கஷ்டப்படுங்க, அனுபவிங்க. திமுகவுக்கு அவர் சாபம் விடுறாரு. இதே துரை வைகோவை கடுமையான சொற்களை கொண்டு விமர்சிக்கிறாரு. உங்களுக்கு திமுக உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சது துரதிருஷ்டம்னு இப்பதான் தெரியுதா? அவ்வளவு உங்களுக்கு சூடு சொரண ரோஷம் இருந்திருந்தா அப்பவே நிக்க முடியாதுன்னு கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டு டிவிகேல போய் சேர வேண்டியதானே சார்? ஏன் நீங்க அப்ப அப்படி பண்ணல அப்படின்னு கடுமையான சொற்களை கொண்டு அவர் விமர்சிக்கிறார். அவர் கேட்கறதுல ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு திமுக உதயசூரியன் சின்னம் உங்களுக்கு துரதிருஷ்டவசமா தெரியுதுன்னா அது ஆரம்பத்திலே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாமே. ஏன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா? விசிகாவுக்கு தாவேகா கூட்டணியில இருந்து அழைப்பு வந்தது, காங்கிரஸுக்கு அழைப்பு வந்தது, இடதுசாரிகளுக்கு அழைப்பு வந்தது, மதிமுகவுக்கு அழைப்பு வந்தது. அப்பவே போக வேண்டியதானே? ஏன் அப்போ உறுதுணையா இருந்தீங்க? ஏன்னா அப்போ உங்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில உங்களுக்கு சீட்டு வேணும், நீங்க நின்னு ஜெயிச்சு MP ஆகணும் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு பலரும் பலதரப்பட்ட மக்களும் கருத்து சொன்னதுனால நீங்க என்ன பண்ணீங்க, கூட்டணி விட்டு விலகவே இல்லை. அப்பவும் இங்க ஐயா வைகோ அவர்கள் ரொம்ப உறுதியா எப்படி இருந்தாரு திமுக கூட்டணியில அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். துரை வைகவும் பேசினாரு. அப்போ உங்களுக்கு உதயசூரிய சின்னம் துரதிருஷ்டவசமா தெரியல, இப்போ தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா இவரு உதாரணத்துக்கு காட்டுறாரு. இதே எங்க MLAக்கள் கூட கூட்டணியில இருந்து இது பண்ணி திமுகவுக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதிமுக MLAக்கள் சீர்காழி, கடைநல்லூர் 2 தொகுதி அவங்க எடுத்திருக்காங்க, 4 தொகுதியில நின்று 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இந்த MLAக்கள் ராஜினாமா பண்ணிட்டு
தாவேக்கால போய் சேர போறாங்க. இடைத்தேர்தல்ல அந்த 2 தொகுதி உங்களுக்கு கொடுத்து அவங்க அமைச்சரவையில வரப்போறாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது அரசியல் மாற்றம். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, ஷாக் மேல ஷாக். மதிமுக அப்படி பண்றது. ஏன்னா மதிமுக எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது. ஏன்னா இப்ப பாஜக நிர்வாகியா இருக்கிற KSR அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதே வைகோ அவர்கள் திமுகவை பற்றியும் கலைஞரை பற்றியும் விமர்சிக்காத ஒரு விமர்சனமா, அப்பேற்பட்டவர்களை மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட கூட்டணியில சேர்த்துனீங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மதிமுகவில் கூட வைகோவுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க நிர்வாகிகள். கூட சேர்ந்து அவருடைய மகனும் பிரஷர் கொடுக்கிறார். திமுக கூட்டணி வேண்டாம், இதுக்கப்புறம் தாவேகா தான், நம்ம தாவேகாவில் போய் இணைவோம், இந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இடைத்தேர்தலில் இதே விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்துல நம்ம போய் உட்காருவோம், பங்கு பெறுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல மதிமுக வந்திருக்கு. அடுத்து நடக்கிற கூட்டத்துல இதற்கான ஒரு முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறதா ஒரு தகவல்ன்றதுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத அரசியல, சூழ்நிலை அரசியல விசிகாவும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எடுத்தது அப்படின்னா இப்போ மதிமுகவும் எடுக்குது அப்படின்னு தான் பார்க்க போகணும். ஏன்னா இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதுல, ஏன் இது உங்களுக்கு முதல்ல தெரியல? அப்பவே நீங்க போயிட்டு தாவேகா கூட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம்லங்க. ஏங்க நீங்க தாவேகா கூட்டணி வந்திருக்கலாம்? இப்ப இதே துரை வைக்கோ திமுக ஆட்சியில இருந்து அப்படி பேசியிருப்பாரா? இதை சொல்லியிருப்பாரா? துர்திஷ்டவசமா நாங்க உதயசூரியன் சின்னத்துல நின்று நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. உதயசூரியன் சின்னத்துல இருக்கிறதுனால திமுகவுடைய வேட்பாளர்கள் தான், மதிமுக வேட்பாளர் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஆதரவு தெரிவிக்க முடியாது. அப்படி ஆதரவு தெரிவிச்சா கட்சி தாவல் தடை சட்டம் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதனால ராஜினாமா பண்ணிட்டு கூடிய விரைவில் தாவேகாவில் இணைஞ்சி இடைத்தேர்தலா இந்த தேர்தலையும் இவங்க நின்று ஜெயிச்சு இவங்க வெற்றி பெற போறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் ரொம்ப அரசல் பரசலா பெறுவின்னு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் கலகம் உண்டாக்கினார், திமுக கூட்டணி உடைந்தது, பிரிந்தது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல மதிமுகவும் இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களே அப்படின்றதா ஒரு வெக்கக்கேடான, ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குது. இதை பத்தியோட கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.